என்னம்மா அது? ஜூனம்மா, மா என்ன கத்துதுமா? என்னம்மா அது? ப்ரூனம்மா, யார் அது? ஹே 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 யார் அது? ஹே ஷு 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 ஹே யார் அது வந்தது? ப்ரூனோ வீட்டுக்கு யார் வந்தது? ஹே ஹே ஷு ஷு ஐயோ, ப்ரூனோ வீட்டுக்கு யார் வந்தது? எங்கே போறா? ஜூனோ, யார் வந்தது? பாரு, எப்படி பாரு, யாருன்னு பாரு, கொஞ்சம் பாரு. ஹே ஷு ஹே ஷு ஷு ஷு. என்ன ப்ரூனோக்கு ஏன் இது கத்திட்டு இருக்காங்க இங்க நின்னுட்டு? சொல்லு. என்ன தோசை கொடுத்த, நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்டு? ஆ, நெய் தோசை வந்து கேட்டல்ல நீனு? நெய் தோசை கொடுத்த, நீ இந்த பாரு, இதோ இங்கே பாரு, நீ தான் கேட்ட, இங்கே தான் இருக்கு நெய் தோசை. ஹலோ ஹலோ, இங்கே பாருறா, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இங்கே பாரு, பின்னாடி போ, இங்கே பாரு, நீ தானே கேட்ட நெய் தோசை, நானாவது சாப்பிட்டுருப்பேன்ல, சாப்பிடு. என்ன வேணுமா வேண்டாமா? போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. இருந்தா என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஒன்றும் புரியலையே, புரியவே இல்லை எனக்கு. வேணுங்கிறியா வேணாங்கிறியா அது முதல்ல சொல்லு. ஹலோ, ஏதா சொல்லுடா, என்னடா வேணும் உனக்கு? சாப்பாடு கொடுத்துட்டேன், தோசை கேட்ட கொடுத்துட்டேன், தண்ணி கேட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் வேற என்னதான் வேணும் உனக்கு? புரியவே இல்லை எனக்கு, நீ என்ன கேக்குறனே ஒண்ணுமே புரியல. கூட கூட பேசிட்டு இருக்காத. வெளியே போகணுமா? கீழே போறியா? எதனா சொல்லு. கம்முன்னு இருந்தா எனக்கு எப்படி என்ன புரியும்? போடா. வெளியே போறியா? தூங்க போறியா? ஏசில படுக்கணுமா? என்ன வேணும்? எனக்கே புரியவே இல்லையே, நீ என்ன சொல்றனே ஒன்றும் புரியல எனக்கு. நான் போய் படுத்துக்கிட்டா அமைதியே படுத்துக்கிறியா அங்கேயே? நான் பைபிள் படிச்சுட்டு வரவா? நான் ஜெபிக்கலாம் வாங்க, பார்த்துட்டு வரட்டுமா? ம், அமைதியா படுத்துக்கிறியா கொஞ்ச நேரம்? ம், சரி, ஓகே. குல்விமா, குல்வி நானா, எங்க இருக்க நீ? இங்க வா. குட் பாய். ஏய், என்னடா பண்றீங்க? ப்ரூனோ, இறங்கு கீழே, பயமா இருக்கு, கண்ணு வேற. Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. So this channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. இன்னைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிருபை, கிரேஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிருபைனா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு சாங் வந்து தெரியும், கிருபை 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 கிருபைன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங்கோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாமே கிருபை தான். நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய கிருபைகள் வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுதான் கிருபைன்னு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வந்து இருந்திருப்போம். ஸோ பிப்ளிக்கலாக பார்த்தோம்னா தேர் ஆர் லைக் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்.
இப்போ உங்களுக்கும் அந்த கிருபை வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏசப்பா கிட்ட வரணும். ஏசப்பா கிட்ட வரும்போது, இலவசமாகவே ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபைய வந்து குடுக்குறதுக்கு இஸ் ரெடி. ஆனா, நாம தான் என்ன பண்றோம், உலகத்த நோக்கி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ, அந்த கிரேஸ் நம்மளோட பாவத்திலருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இலவசமா ஆண்டவர் வந்து ஒரு ரட்சிப்பு நம்மளுக்கு குடுக்குறாருங்க. ஸோ, பலவீனத்தில வந்து நம்மளுக்கு பலன் வந்து பூரணமா நம்ம வந்து பலவீனமா இருந்தாலும், அதுலருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை குடுக்குறாரா? அதுவுமே ஒரு கிருபை தான். அதுக்கப்புறம் குற்ற உணர்வு. யாரையாச்சும் நம்ம ஏதாவது திட்டிட்டோம், ஏதோ மனச கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா நம்ம பிரேயர் பண்ணி அதுலருந்து ஒரு விடுதலை வந்துருச்சு அப்படின்னா, அதுவுமே வந்து ஒரு கிருபை தான். அதே மாதிரி புதிய தொடக்கம். ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுலருந்து நம்மளுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வந்துச்சுன்னா, அதுவுமே ஒரு கிருபை தான். பைபிள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பால் வந்து இஸ் அ மர்டரர். ஆண்டவர ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கொலைகாரன். அந்த கிறிஸ்தவங்களெல்லாம் பார்த்தாலே வந்து அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு, கொன்னுடுவாரு, திட்டுவாரு. அந்த மாதிரியான ஒரு பெர்சன் தான். ஆனா ஒன்ஸ் வந்து ஆண்டவர ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்காக ஆ நெறைய வந்து ஆத்துமாக்கள ஆதாயப்படுத்தினாங்க. ஆண்டவர் வந்து மரிச்சு 40 நாளுக்கு அப்புறம் வந்து பெந்தேகோஸ்தே நாள் வந்து வரும். ஸோ அப்போ வந்து 3000 பேரை வந்து அவர் வந்து ரட்சிப்புக்குள்ளாக கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து பால் தான் வந்து எழுதியிருக்காங்க. பீட்டருக்கு கூட பாத்தீங்கன்னா ஆண்டவரோட கண்கள்ல இருந்து ஒரு கிருபை கிடைச்சதா பாக்குறோம். ஆண்டவரோட 12 சீஷர்கள்ல ஒருத்தரா இருந்தாலுமே ஆண்டவர் வந்து 3 வாட்டி வந்து மறுதலிச்சுட்டாங்க. எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்பயும் ஏசப்பா அந்த பாவத்த அவர மன்னிச்சு, என்னோட ஆடுகளை மேய்ப்பாயாக, என் மேல நீ அன்பு கூர்றியான்னு 3 வாட்டி கேட்கும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி, அவர வந்து ரட்சிப்பின் பாதையில வந்து கைட் பண்ணதா நம்ம பார்க்கிறோம். 3வதாக ஏசப்பா வந்து சிலுவையில அறையும்போது, 2 கள்ளர்கள குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு கள்ளன் வந்துட்டு ஏசப்பா பட்ட கஷ்டங்கள பார்த்துட்டு, அவனோட பாவங்கள அறிக்கையிட்டு, அவன் வந்து அவனோட பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றதா நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப ஏசப்பா வந்து அவர பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்" அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கள்ளனுக்கும் வந்து கிருபைய வந்து காண்பிச்சாங்க. இப்ப நான் சொன்ன பைபிள்ல இருந்த 3 கேரக்டர்ஸுமே பெரிய லீடர்ஸ் தான் பைபிள்ல. ஆனா, அவங்களுமே பாவம் பண்ணவங்க தான். யாருமே பாவம் பண்ணாதவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனா, பாவத்த அறிக்கையிட்டு அதுலருந்து வெளிய வந்துர்றோம் பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு நீதிமான்களா நம்ப வாழணும். இன்னைக்கு நாம ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானத்த எடுப்போம். ஒரு கிருபை நாட்களுக்குள்ளாக நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய கட்டப்படணும்னு நம்ம ஜெபிப்போம். ஏன் அப்டின்னா, ஆண்டவரோட நூழிலை வந்து எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. 2ஆம் வருகை வந்து எப்போ வரும்னே தெரியாது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம அ ப்ரிப்பேர்டா இருக்கிற ஒரு பெர்சனா வந்து நம்ம வந்து காணப்படணும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தாங்கி நம்ம பலப்படுவோம். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டோ ஏதாச்சும் சம்திங் இஃப் யூ வாண்டட் டூ ரீச் அவுட் டூ மீ, கீழ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க டைரக்ட்டா எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ அதுலயுமே வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ see you on the next interesting video. Bye bye and take care.